Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ப்ளூபெர்ரி கேக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் செய்து காட்ட போறது 1 kg உள்ள ப்ளூபெர்ரி கேக். 1 kg ப்ளூபெர்ரி கேக்குக்கு 8 inch கேக் பேன் எடுத்துட்டு அதுல parchment paper கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை மறக்காமல் ப்ரீஹீட் போட்டுறணும். நான் 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீஹீட் போட்டிருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 cup மைதா மாவு, அதுக்கு கூட 1 teaspoon பேக்கிங் பவுடர் எடுத்து 3 times நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 times சீவ் பண்ணி எடுத்தால் தான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் உள்ள திட்டு எல்லாமே உடஞ்சி நல்லா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அப்படி நம்ம சீவ் பண்ணாமல் பேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பேட்டரில் ரொம்ப திட்டாக இருக்கும், நமக்கு அதில் உள்ள நல்ல ஒரு ஸ்மூத் ஃபார்ம் கிடைக்காது. அதுக்கு கூட 1 cup சுகர் எடுத்துகிட்டு 1/4 teaspoon சால்ட்டு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 kg பேட்டருக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 பெரிய சைஸ் முட்டையை எடுத்துக்கணும். இன்கேஸ் முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறமா பேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு கூட 1 teaspoon ப்ளூபெர்ரி எசன்ஸ் எடுத்திருக்கேன். இல்லாதவங்க வெண்ணிலா எசன்ஸே எடுத்துக்கலாம். எக்கையும் எசன்ஸையும் ஃபர்ஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம எக்கோட ஸ்மெல் ஓரளவுக்கு கம்மியாகி கிடைக்கும். அதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 cup சுகரை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எக்கும் சுகரும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரது வரைக்கும் பீட் பண்ணணும். இந்த மாதிரி மடிப்பு தெரியணும். இதை ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை எக்கை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா ஹைட்டாக சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு கூட 2 tablespoon சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் பீட்டரை போட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது, அப்படின்னா கேக்கு ஹார்ட் ஆயிரும். அதுக்கு கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்லோவாக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது நான் மிக்ஸ் பண்ணுறது. டைம் சேவிங்குக்காக நான் ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் அதை மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கு கூட 1/4 cup பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை கேக் டின்னில் விட்டு எடுத்துக்கலாம். பேனை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு மெதுவாக கிளறி விடும்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ப்ரீ ஹீட் முடிச்சு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அவனை 160 டிகிரிக்கு 40 minutes நம்ம செட் பண்ணி பேக் பண்ணிடலாம். கேக் பேக் ஆகி கிடச்சிருச்சு. கூட டாப்லேயும் சைட்ஸ்லேயும் அந்த கலர் சேஞ்ச் ஆன போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கேக்கு நம்ம லேயர் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காகவும் தென் லைட்டாக அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் இருக்கும். அதுக்காக தான் அது ரிமூவ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா கேக்கை 3 equal பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
1 kg கேக்குக்கு 1.5 கப் whipping cream வேணும். அதை நான் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்குக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ளூபெர்ரி ஃப்ரூட் அவைலபிளாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பாட்டில்லே அதோட க்ரஷஸ் வந்து கிடைக்கும். அதை தான் நான் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு 1 kg கேக் பேஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். அதுக்கு மேலே சுகர் சிரப்பை வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துடலாம். நான் சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி வெட் பண்ணுறேன். அப்போது அந்த க்ரஷ் வந்து அந்த கேக்கோட இடையில போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷை நம்ம எல்லா சைட்ஸ்லேயும் படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். லேயருக்கு பண்ணது மாதிரி செகண்ட் லேயருக்கும் செய்தாச்சு. இப்போ தேர்ட் லேயர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பு வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேக் க்ரம்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாமல் கொஞ்சம் அதிகமாகவே க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா கேக் பேஸில் இருக்கக்கூடிய அது க்ரீமு க்ரம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீட்டாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கோட் பண்ண கேக்கை ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு அரை மணிக்கூறாவது நல்லா செட் பண்ண விட்டுறணும். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு கேக்கோட சைட்ஸ்லையும் டாப்லையும் க்ரீமை அப்ளை பண்ணணும். பேலட் நைஃப் வச்சுட்டு கேக்கோட டாப்லையும் சைட்ஸ்லையும் க்ரீமை நல்லா ஈக்குவலாக இருக்கிறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஸ்லோவாக டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டு சைடை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எட்ஜெல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். அப்புறமா டீத் இருக்கிறது மாதிரியான ஸ்க்ராப்பரை எடுத்துகிட்டு சைடில் ஸ்லோவாக டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி இந்த ஸ்ட்ரிப் மாதிரி டிசைன் பண்ணி விட்டுடலாம். கேக் பேஸை ஒரு ப்ரஷ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேக் டாப்பில் ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ நான் அதுக்கு 4 inch ஒரு பேக்கிங் பேன் எடுத்துகிட்டு மேலே வச்சு அது ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துருக்கேன். மார்க் பண்ணி எடுத்த சர்க்கிள் மேலே நாசில் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட்டு எடுத்துருக்கேன். கேக்குக்கு மேலே ரியலாகவே ப்ளூபெர்ரி இருக்கிறது மாதிரியாக ஒரு லுக்கு கொடுக்குறதுக்கு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு நாசில் எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன உருண்டையாக அந்த ப்ளூபெர்ரி ஷேப்லேயே இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். கேக்கோட சென்டர்லையும் சைட்ஸ்லையும் இந்த மாதிரி கிளேஸ் அப்ளை பண்ணி விடலாம். ஹோம்மேடு கிளேஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்புறமா வீடியோ போடுறேன். பேலட் நைஃப் யூஸ் பண்ணி கேக்கோட எல்லா சைட்ஸ்லையுமே இந்த கிளேஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கேக்கோட சைட்ஸில் கிளேஸ் யூஸ் பண்ணி ட்ரிப் கொடுத்து விட்டுக்கலாம். டேஸ்டியான ப்ளூபெர்ரி கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.